Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இரு பெண் ஆசிரியர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் போக்கினால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொங்கராயனூர் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் பணிபுரியும் பாக்கியலட்சுமி மற்றும் ஜெயந்திமாலா ஆகிய ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அத்துடன் இந்த பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர்கள் மற்றும் சமையல் உதவியாளரை பணியமர்த்த வேண்டும் என்று விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலங்குடியை அடுத்த அரசரடிப்பட்டி பகுதியை சேர்ந்த பெண் பூபதியை கணவனின் தம்பிகள் இருவர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆலங்குடி போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தால் புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தூக்க மாத்திரையும் சிறிதளவு எலி பேஸ்டையும் சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாக்கு மட்டை ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மதுரையை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் பாக்கு மட்டை ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி பிக்கப் வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வேக தடுப்பை பொருட்படுத்தாமல் வேகமாக சென்றபொழுது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பிக்கப் வேன் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. தஞ்சாவூர் அருகே மகனை காப்பாற்றுவதற்காக கல்லணை கால்வாய் ஆற்றில் இறங்கிய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். வீட்டில் வளர்க்கும் நாயை குளிப்பாட்டுவதற்காக தனது மகன் ராகுல் மகள் லாவண்யாவுடன் காரில் தஞ்சாவூர் அருகே கல்லணை கால்வாய்க்கு சென்றுள்ளார். அப்போது நாய் ஆழமான பகுதிக்கு சென்றதை பார்த்த ராகுல் ஆற்றுக்குள் இறங்கி உள்ளார். இதை பார்த்த தந்தை தண்ணீரில் இறங்கிய போது அடித்து செல்லப்பட்டார். அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்ட நிலையில் காவல் ஆய்வாளரை கண்டிதம்பட்டு பகுதியில் சடலமாக மீட்டனர். திருவள்ளூர் அருகே புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாய் கரையின் ஓரத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வெளியேற முடியாதவாறு நபர் ஒருவர் தீண்டாமை வேலி அமைத்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வருவதற்கு பாதை இல்லாமல் தவித்து வருகின்றனர். அந்த நிலத்தின் பட்டா தன் பெயரில் இருப்பதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் காலி செய்ய வேண்டும் எனவும் குமார் என்ற நபர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதால் தங்கள் பெயரில் பட்டா வழங்கி தீண்டாமை வேலியை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குமார் என்றவரு எங்களுக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் ஃபுல்லாவே போட்டுட்டு வழி விட்டல. அவரே அந்த நாயுட பதம் பட்டு சரியான மக்கள் இருக்காங்க, அவங்களே கொஞ்சம் ஒதுக்கி விட்டாங்க. இந்த குமார் என்றவரு வழி விடாம 20 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். 20 வருஷமா என்ன பண்ணாரு? 20 வருஷமா அப்ப அவரு கண்டா இது பண்ணிருந்தா 20 வருஷமா அப்ப இது பண்ணிருந்தா நாங்க இந்த அளவுக்கு போராட போறதில்ல. செங்கல்பட்டு அருகே விடியா திமுக அரசுக்கு எதிராக கோட்டை நோக்கி பேரணி நடத்த லாரி உரிமையாளர்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளுடன் சென்னை கோட்டையை நோக்கி பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் எதிரொலியாக காலை முதல் சிங்கப்பெருமாள் கோயில் புதிய மேம்பாலம் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அத்துடன் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் லாரிகளை பேரிகார்டுகளை வைத்தும் ஆங்காங்கே மடக்கி பிடித்தும் காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். திருபுவனம் பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாக வந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சிசிடிவி கேமரா மற்றும் செல்போன் சிக்னல் மூலம் ஆய்வு செய்து மதுரை மாவட்டம் பனையூரை சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரது கூட்டாளியான கல்லம்பல் கிராமத்தை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரை திருப்பூரில் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட 7 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் பெரிய வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். வட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் திண்டுக்கல் வெங்காய சந்தைக்கு பெரிய வெங்காயத்தின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் முதல் தர பெரிய வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், 2ஆம் தர வெங்காயம் 55 ரூபாய்க்கும், 3ஆம் தர வெங்காயம் 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனிடையே சின்ன வெங்காயத்தின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து தரத்திற்கேற்றவாறு கிலோ 25 முதல் 45 ரூபாய் வரை விற்பனையாகிறது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள புது உச்சிமேடு கிராம மக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் தங்கள் கிராமத்திற்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த மறியல் காரணமாக கள்ளக்குறிச்சி கூத்தக்குடி சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சுப்பராயபுரம் தடுப்பணை பாலம் 9 மாதங்களுக்கு பிறகு சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. சாத்தான்குளம் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடிகளை தீர்க்கும் விதமாக தடுப்பணை பாலம் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒரு குலைந்து காணப்படும் பாலத்தால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வாகன விபத்துகளிலும் சிக்கி வந்தனர். எனவே உயிர் பலி ஏற்படும் தரைமட்ட பாலத்தில் ஏற்பட்டுள்ள சேதத்தை உடனடியாக சரி செய்திட வேண்டும் என விடியா நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு விடியா நெடுஞ்சாலைத்துறை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே முக்கியம் வாய்ந்த இந்த சாலையை தரமானதாக போட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.